கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளே நாம் தியானம் செய்யும்படிக்காக எடுத்துக்கொண்டதான வேத வசனம் லூக்கா எழுதிய சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமாக இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை என்ன செய்கிறாங்க? கேட்கிறார்கள். நல்ல நிலம் என்பது ஒரு மனிதனுடைய இருதயமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய இருதயமாக இருக்கிறது. நிலத்தை குறித்து பார்க்கும்போது வசனம் என்பது விதை. கேட்டு அதை உண்மையும் நன்மையுமாக இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறார்கள். அந்த வசனத்தை கேட்டு, அந்த விதையை கேட்டு உண்மையும் நன்மையுமாக இருதயத்தில் அவர்கள் என்ன செய்கிறாங்க? காத்து கொள்கிறார்கள், காத்து பலன் தருகிறார்கள் என்று பார்க்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதான நல்ல இருதயத்தில் விதைக்கப்பட்டதான வசனத்தை அவர்கள் உண்மையும் நன்மையுமாக இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவசரப்படாதபடிக்கு கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நீ சொன்னதான வாக்குத்தத்தின்படியே நான் நடக்க காத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரோடு கூட காத்திருக்கிறவர்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள், பொறுமையோடு கூட காத்திருக்கிறவர்கள் அவர்கள் பலனை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. பலி செலுத்துகிறவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சாந்த குணமுள்ளவர்களாகவும் மனத்தாழ்மை உள்ளவர்களாகவும் போதிக்கப்படக்கூடியவர்களாகவுமாய் இருக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கென்று செலுத்துவதான பலி, ஸ்தோத்திர பலி, கர்த்தருக்கு செலுத்துவதான ஒவ்வொரு பலியும் செலுத்தக்கூடியதான நபர் சாந்த குணமுள்ளவர்களாக, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த சூழ்நிலையில் அவர்கள் சாந்தமாக, அமைதலாக, மனத்தாழ்மையுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவர்கள் போதிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள். இல்லையில் இவர்கள் திசை கெட்டு போகக்கூடும். பொறுமையுடன் இவர்கள் தேவ கிருபையில் வளரவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் தேவன் நாமத்தின் மொத்தமாக சில இன்னல்களை பொறுமையுடன் சகிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் இருதயங்களில் சகோதர சிநேகத்தையும் அன்பையும் விருத்தி செய்து தேவ சித்தத்தை அதிகமாக நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இவ்விதம் செய்வதன் மூலம் பூமியிலே பலியின் ஜீவியத்தை பூரணமாக நிறைவேற்றுவார்கள். இல்லையில் அவர்கள் இந்த பூமியிலே செய்வதான பலிக்கான அந்த பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் இந்த பூமியிலே நன்மையை செய்து பரலோகத்திலே நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் செலுத்துவதான பலிகள் பலனை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இருதயமானது நல்ல நிலமாக பக்குவமடைந்ததாக, தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். எல்லா சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தனக்கு வருவதான சந்தோஷத்தை மாத்திரமல்ல, நல்ல உயர்வான சூழ்நிலையை மாத்திரமல்ல, ஏற்றத்தாழ்வான சூழ்நிலையிலும் கூட பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். அந்த சூழ்நிலையிலே தேவனுடைய நாம மகிமைக்காக, தேவனுடைய வசனம் சொன்னப்பட்டதான வாக்குத்தத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள, கற்போடு கூட காணப்பட, பரிசுத்தமாய் தான் காணப்பட அவர்கள் அந்த வசனத்தை அவர்கள் இருதயத்திலே காத்து பொறுமையோடு காணப்பட வேண்டும். அப்படி பொறுமையோடு கூட அவர்கள் காணப்படுவார்கள் சொன்னால் பலனை அவர்கள் பெறுவார்கள். ஒரு விதையானது நிலத்திலே விழுந்து பலன் தர வேண்டும் என்று சொன்னால் அது பொறுமையோடு அதனுடைய காலத்திலே தர, அதன் காலத்திலே வளர்ந்து வர, பலன் கொடுக்க அது பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். உடனே விதையை போட்ட உடனே நோண்டி பார்த்தாக்கா, இன்றைக்கு விதையை போட்டு நாளைக்கு நோண்டி பார்த்தாக்கா அந்த செடி வளராது, அந்த விதை செத்து போயிடும். ஆனால் அந்த விதையானது பலன் தர வேண்டும் என்று சொன்னால் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தர் நமக்கு செய்தான வாக்குத்தத்தங்களை நிறைவேற நம்மை நாமே விட்டு கொடுத்து தேவனுடைய சமூகத்திலே பொறுமையோடு கூட நாம் காத்திருக்க வேண்டும். வசனம் உண்மையாக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்ம இருதயத்திலே பத்திரப்படுத்தி வைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அது பலன் தரக்கூடியதாக இருக்குது. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தையின்படியே, தேவனுடைய வசனத்தின்படியே பொறுமையோடு கூட காத்திருப்போம். கர்த்தர் தருவதான பலனை நாம் பெற்றுக்கொள்ள நிச்சயமாகவே தகுதியுள்ளவர்களாக, பாக்கியமுள்ளவர்களாக நாம் காணப்படும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பிரியப்படுவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான்.
நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமயமாக இருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயத்திற்குட்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.